மகளிர் உரிமை தொகை தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோவை பார்த்தோம். இது தொடர்பாக பேசுவதற்காக நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார் அதிமுக தரப்பிலிருந்து திரு வைகை செல்வன் அவர்கள். சார், இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. மகளிர் உரிமை தொகை தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நெக்ஸ்ட் ஆட்சியும் திமுக தான் ஆட்சி அமைக்கும். அந்த 2.0 ஆட்சியில 2000 ரூபாயாக கூடுதலாக அந்த மகளிர் உரிமை தொகை உயர்த்தப்படும். யார் தடுத்தாலும் இதை நான் இந்த முடிவுல இருந்து நான் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை அந்த வீடியோவில் தெரிவித்திருக்கிறார். முதல்ல நீங்க இதை எப்படி பார்க்கிறீங்க? வணக்கம். இது தேர்தலுக்காக வாக்கு அரசியலாகத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பார்க்கிறோம். இதுவரை இந்த 5 ஆண்டுகளாக பல்வேறு திட்டங்களையோ பல்வேறு நல உரிமைகளையோ இன்னும் ஆக்கப்பூர்வமான பணிகளையோ அவர்கள் ஆற்றியிருக்கிறார். ஆனால் அவற்றையெல்லாம் கிடப்பில் போட்டுவிட்டு தேர்தலுக்காக மாத்திரமே தன்னுடைய காய்களை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் நடத்தி வருகிறது. பல்வேறு உதாரணங்களை இதற்கு அடுக்கடுக்காக நாம் எடுத்து வைக்கலாம். லேப்டாப் திட்டம், மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்குகிற திட்டம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம். அது +1 +2 மாணவர்களுக்காக வழங்கப்படுகிற திட்டம். அது வாக்கு அரசியல் அல்ல. ஆனால் அவற்றையே இதுவரை கிட்டத்தட்ட 4.5 வருட காலமாக வழங்காமல் 10 லட்சம் பேருக்கு வழங்குவோம், அதுவும் முதல் கட்டமாக 10,000 பேருக்கு என்று சொல்லி ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ஆடம்பர விழாவை நடத்தி அதன் மூலமாக கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கி இருப்பதன் மூலமாக அவர்களிடத்திலே வாக்கை பெறுவதற்கான ஒரு அரசியல் ஒரு நாடகமாகத்தான் அதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்தது. இப்போது மீண்டும் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் தேர்தல் அறிவிப்பு வெளிவரலாம் என்று ஊடகங்களும் பத்திரிகையிலும் தெரிவித்துக் கொண்டிருக்கிற இந்த நிலையிலே தான் மகளிருக்கு கூடுதலாக 3000 ரூபாய் வழங்கி பிளஸ் கோடைகால சிறப்பாக 2000 ரூபாய் என்று சொல்லி 5000 ரூபாய் வழங்குவதாக அறிவித்திருப்பதும், இனி அடுத்த காலகட்டங்களில் மாதந்தோறும் 2000 ரூபாய் உயர்த்தி வழங்குவோம் என்பதும் தேர்தல் அரசியலுக்காக தான் என்பதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குற்றம் சாட்டுகிறது. இவற்றையெல்லாம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையாகவும் நியாயமாகவும் உளப்பூர்வமாகவும் உளச்சான்றின் அடிப்படையிலும் எந்த அரசாங்கம் இயங்குகிறது என்பதை அவர்கள் எடை போட்டு பார்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து.